அனுதின நம்பிக்கையின் பணித்துளி. ரோமர் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தேவன் உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியையும், மகிழ்ச்சிகள், துக்கங்கள், வெற்றிகள் மற்றும் சோதனைகளையும் மீட்பின் சித்திரமாக மெருகேற்றுகிறார். வாழ்க்கை நிச்சயமற்ற வேதனையாக உணரும்போது கூட அவருடைய கரம் உறுதியாக இருக்கிறது. உங்களுக்கு எதிரான தீமைகளை தேவன் நன்மையாக மாற்றுகிறார். வெற்றி, செல்வம், அங்கீகாரம் ஆகியவைதான் ஒருவரின் மதிப்பை வரையறுக்கின்றன என பிறர் நினைக்கின்றனர். ஆனால் கிறிஸ்துவுக்குள் ஏற்கனவே முன்குறிக்கப்பட்ட நீங்கள் கர்த்தரால் நேசிக்கப்படுபவர்கள். ஒவ்வொரு சவாலும் உங்கள் வாழ்க்கையின் மூலம் அவருடைய மகிமை பிரகாசிக்க ஒரு வாய்ப்பாகும். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்மை அறிவதற்கு நெடுங்காலத்திற்கு முன்பே நீர் எம்மை நேசித்ததற்காக நன்றி. நிலையற்றவற்றை தேடி செல்வதிலிருந்து எம்மை காத்தருளும். நிலைத்திருக்கும் பொக்கிஷங்களான உம்முடைய பிரசன்னம், சத்தியம், சமாதானத்தை தேட கற்றுத்தாரும். எங்கள் சோதனைகளை சாட்சிகளாக மாற்றி எம் வாழ்க்கை உம்முடைய கிருபையையும் மகிமையையும் பிரதிபலிக்கட்டும். ஆமேன். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லாவற்றிற்காகவும் நன்றி செலுத்துங்கள். அடுத்த அனுதின நம்பிக்கையின் பணித்துளி வரை கர்த்தருடைய ஒளியில் நடந்து அவருடைய நோக்கத்திலே நிலைத்திருங்கள்.